ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் சிமிஷோஸ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டாப்பிக்கும் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஜாயின் பண்ண இருப்பாங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஓகே, மக்களவைத் தலைவர் மாநிலங்களவைத் தலைவருக்குரிய டிஃபரன்ஷியேட் நம்ம பார்த்துறோம். ஓகே, மக்களவைத் தலைவர்னால் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர். ஓகே, அதேமாதிரி மாநிலங்களவைத் தலைவர் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர். அதாவது எம்பிஸ்களால் பார்த்திங்கன்னா மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவது தான் அந்த மாநிலங்களவைத் தலைவர். ஓகே, இது தற்போதைய மக்களவைத் தலைவர் யார், மாநிலங்களவைத் தலைவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மக்களவையின் உறுப்பினர் இவர் பார்த்திங்கன்னா மக்களவைத் தலைவர் பார்த்திங்கன்னா மக்களவையில் ஒரு உறுப்பினராக இருப்பாங்க. மாநிலங்களவைத் தலைவர் பார்த்திங்கன்னா எந்த அவையிலும் உறுப்பினர் இல்லை. அதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பண மசோதா சரத்து எது என்பதை வரையறை செய்கிறார். இப்படி தான் பாருங்கள், பண மசோதா சரத்து எது என்பதை வரையறை செய்கிறார். இவரின் முடிவே இறுதியானது. மக்களவைத் தலைவர் முடிவு தான் பார்த்திங்கன்னா இறுதியாக இருக்குது, நோட் பண்ணிங்க. அத்தகைய அதிகாரம் இவரிடம் இல்லை. மாநிலங்களவைத் தலைவருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதிகாரம் எதுவுமே கிடையாது. ஓகே, இரு அவைகளின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். இரு அவைகளின் கூட்டத்தை பார்த்திங்கன்னா தலைமையேற்று நடத்துவார் இந்த மக்களவைத் தலைவர். ஓகே, கூட்டத்திற்கு தலைமை ஏற்பதில்லை. யார்? மாநிலங்களவைத் தலைவர். நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தனக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்தின் போது முதல் கட்டத்தில் வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இவருக்கு இருக்குது, மக்களவைத் தலைவருக்கு. ஆனால் மாநிலங்களவைத் தலைவருக்கு எந்த நிலையிலும் வாக்களிக்க இயலாது அப்படின்றதான் உண்மை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.